அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராசி பலன் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது கன்னிராசி தாங்க. கன்னிராசியில் பிறந்தவங்க தனித்துவமான மற்றும் சிறந்த 3 முக்கிய குணங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். உங்கள் ராசி கன்னிராசி அப்படின்னா இதில் சொல்லப்படக்கூடிய குணங்கள்லாம் உங்களுக்கும் பொருந்துதான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்திலேயே ரொம்பவே புத்திசாலித்தனமான அதே சமயம் எல்லாரையும் கவரக்கூடிய ராசின்னா அது கன்னிராசி தாங்க. பொதுவாக கன்னிராசினாலே ஒரு தனி கெத்துங்க. அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட நல்ல குணங்கள் இருந்தாலும் அவங்க மற்ற ராசிக்காரர்களில் இருந்து தனியாக பிரித்து காட்டக்கூடிய அவங்களோட சிறப்பான 3 குணம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த சுவாரஸ்யமான 3 குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னிராசிக்காரர்களோட முதல் மற்றும் மிக முக்கியமான குணம்னு பார்த்திங்கன்னா அவங்களோட கூர்மையான கவனிப்பு திறன். ஒரு கூட்டத்தில் எல்லாரும் சாதாரணமாக கடந்து போகிற சின்ன சின்ன விஷயங்களை கூட இவங்க ரொம்ப துல்லியமாக கவனிப்பாங்க. இவங்களோட புதன் பகவானோட ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்களுக்கு அசாத்திய புத்திசாலித்தனம் இருக்கும். எந்த ஒரு வேலையை கையில் எடுத்தாலும் அதை எப்படி பர்ஃபெக்டாக செய்யணும்னு பிளான் பண்ணுவாங்க. நிஜ வாழ்க்கை உதாரணங்க இவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா நாம் கவலையே பட தேவையில்லை. ஏன் எதுக்கு எப்படின்னு ஆழமாக அலசி ஆராய்ஞ்சு அந்த வேலையை கச்சிதமாக முடிப்பாங்க. இவங்களை அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏமாற்றவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க கண்கள் எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும். பர்ஃபெக்ஷனும் மற்றும் கடமை உணர்ச்சி இவங்களுக்கு ரொம்ப அதிகம். அதாவது செய்கிற காரியத்தை அறகுறையாக செய்யவே மாட்டாங்க. எப்போவுமே இவங்களுக்கு அறகுறையாக செய்கிறதுங்கிறதே பிடிக்கவே பிடிக்காது. ஒரு வேலையை செஞ்சால் பர்ஃபெக்டாக செய்யணும், இல்லைனா செய்யவே கூடாதுங்கிறத இவங்களோட தாரக மந்திரங்க. இவங்களோட வீடு, ஆஃபீஸு, டேபிள், ஏன் இவங்க ஃபோனில் இருக்க ஆப்ஸ் கூட ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். கடமை உணர்ச்சி இவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ஏனோ தானோன்னு செய்யாமல் மனப்பூர்வமாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து செய்வாங்க. இவங்கக்கிட்ட இருக்கிற இந்த நேர்த்தி தாங்க இவங்களை எல்லாரும் பாராட்டக்கூடிய முக்கிய காரணமாக இருக்குது. நம்பகத்தன்மையும் மற்றும் யதார்த்தமான குணம் இவங்களுக்கு நிறைய இருக்கும். 3வது மிக முக்கியமான உன்னதமான குணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பகத்தன்மைங்க. இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் யாரை நம்புறதுனே தெரியலன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் உங்கள் லைஃப்பில் ஒரு கன்னிராசி நண்பரோ இல்லை அப்படின்னா பார்ட்னரோ இருந்தாங்கன்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். இவங்க காற்றுல கோட்டை கட்டுறவங்க கிடையாதுங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக யோசிக்கக்கூடியவங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே பொய் சொல்லி தப்பிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. உண்மையை ஓப்பனாக பேசக்கூடியவங்க. ஏன் இவங்க ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல் ஆளாக வந்து நிற்பாங்க அவங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ரகசியத்தையோ இல்லை ஒரு பொறுப்பையோ நம்பி ஒப்படைக்கலாம். உங்கள் நம்பிக்கையை இவங்க எப்போவுமே உடைக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பொருந்துதான்னு சொல்லியும் எத்தனை பேர் இந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்கன்னு சொல்லியும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கன்னிராசிக்காரர்களோட பலம் என்ன, அவங்களோட ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 அசாத்திய உழைப்பும் அர்ப்பணிப்புங்க. இவங்க எந்த ஒரு வேலையுமே கடமைக்குன்னு செய்ய மாட்டாங்க. கையில் எடுத்த காரியம் முடிகிற வரைக்கும் தூக்கத்தை கூட திறந்து உழைக்க தயங்காதவங்க. இவங்களோட அர்ப்பணிப்பு உணர்வு மற்றவங்கள வியக்கவே வைக்குங்க. அடுத்ததாக பிரச்சனைகளை தீர்க்க மேதாவித்தனம். ஏதாவது ஒரு சிக்கல்னு மற்றவங்க பதட்டம் அடைவாங்க. ஆனால் கன்னிராசிக்காரங்க அமைதியாக அமர்ந்து அந்த பிரச்சனைக்கான மூல காரணத்தை ஆராய்ந்து ரொம்ப எளிமையான தீர்வை கண்டுபிடிச்சிருவாங்க. சிறந்த ஆலோசகர் மற்றும் வழிகாட்டிங்க இவங்க. யாராவது குழப்பத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சரியான யதார்த்தமான ஆலோசனைகளை வழங்குறதுல இவங்க வல்லவங்கன்னு சொல்லலாம். கற்பனை உலகத்தில் வாழாமல் நிஜ உலகத்துக்கு, யதார்த்தமான உலகத்தில் தேவையான நடைமுறை வழிகளை மட்டுமே இவங்கக்கிட்ட எதிர்பார்க்கலாம். சுற்றுப்புறம், உடை, எண்ணங்கள் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு ஒழுங்குமுறையை விரும்பக்கூடியவங்க. இவங்களோட திட்டமிடல் எப்போவுமே துல்லியமாக இருக்குங்க. கன்னிராசிக்காரர்களோட பலவீனம் அதாவது மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி இவங்களோட சில நல்ல குணங்களே இவங்களுக்கு மைனஸாக மாறிடுங்க. அளவுக்கு அதிகமான சுய விமர்சனம். இவங்க செய்யக்கூடிய காரியங்களை சிறு குறை இருந்தால் கூட இவங்களால தாங்கிக்கவே முடியாது. மற்றவங்க பாராட்டினாலும் நாம் இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிற இவங்களோட எண்ணம் இவங்களுக்கு இவங்களே அளவுக்கு அதிகமாக குறைஞ்சிக்கிட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. மற்றவங்களோட குறைகளை சீக்கிரத்தில் சுட்டி கட்டிடுவாங்க. இவங்க பெர்ஃபெக்டாக இருக்க நினைக்கிறதால மற்றவங்க செய்யும் சின்ன சின்ன தவறுகள் கூட இவங்களோட கண்ணுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். அதை முகம் சுளிக்காமல் ஓப்பனாக கேட்டுருவாங்க. மற்றவங்களுக்கு இவங்கக்கிட்ட பழகிறதுல கொஞ்சம் சங்கடமே இதனால் ஏற்படுங்க. எதையுமே சீக்கிரம் மறக்கவும் மன்னிக்கவும் மாட்டாங்க. யாராவது இவங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா, தவறு செஞ்சாங்க அப்படின்னா அதை இவங்க மூளை ஆழமாக பதிவு செஞ்சுக்கும்.
இவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை முற்றிலும் இழந்துருவாங்க இவங்க. தவிர அவ்வளவு சீக்கிரத்தில் பழையபடி இவங்க பழகவே மாட்டாங்க. சொல்ல தெரியாத குணங்க, நோ சொல்ல தெரியாத குணம். மற்றவங்களுக்கு உதவணுங்கிற நல்ல எண்ணம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கிறதால இவங்களால முடியாத காரியமாக இருந்தாலும் இல்லை என்னால் முடியலன்னு இவங்க சொல்ல தயங்குவாங்க. இதனால் இவங்களோட சொந்த வேலைகள் ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படுங்க. உங்கள் மைனஸை எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சி வேலையை தள்ளிப்படாதீங்க. அதுக்கு பதிலாக முதல் முறையாக செய்யும்போதே பெஸ்ட்டாக செய்யணும். ஆனால் சின்ன தப்பு நடந்தால் அதிலிருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மனநிலைமைக்கு முதல்ல நீங்கள் வாங்க. உங்கள் இந்த குணம் நீங்கள் தொடர துறையில் உங்களை மாஸ்டராக மாற்றுங்க. உங்களை நீங்களே அளவுக்கு அதிகமாக குறை சொல்லிக்கிட்டு கான்ஃபிடென்ட் லெவலை குறைச்சிக்குவீங்க. நீங்கள் அதை ப்ளஸ்ஸாக மாற்றுங்க. உங்களை நீங்களே விமர்சனம் செய்கிறது தப்பில்லை, ஆனால் அதை சுய பரிசோதனையாக மாற்றுங்க. நான் இதில் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறத நிறுத்திட்டு அடுத்த தடவை இதை இன்னும் எப்படி பெட்டராக செய்யலான்னு யோசிங்க. இது உங்களை நீங்களே செதுக்கிக்கிற மாதிரி ஒரு சூப்பர் குவாலிட்டிங்க அது. அப்புறம் இவங்க கடந்த 2 வாரமாக இந்த கன்னிராசிக்காரங்க நிஜ வாழ்க்கையிலையும் மன ரீதியாகவும் பலவிதமான போராட்டங்களையும் நெருக்கடிகளையும் சந்திச்சிருப்பாங்க. ஜோதிட ரீதியான கிரக நிலைகள் மாற்றங்கள் மற்றும் அவர்களது இயல்பான குணம் காரணமாக இவங்க சந்தித்த முக்கியமான நெருக்கடிகள் இக்கட்டுகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடிய குணம் இருக்குங்க. கடந்த 2 வாரங்களாக இவங்களுக்கு தூக்கமின்மை, தேவையில்லாத பயம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கவலை அதிகமாக இருந்திருக்கும். நாம் எடுத்த முடிவெல்லாம் சரிதானா இல்லை தப்பாங்கிற அவங்களுக்கு அவங்களே குடஞ்சிக்கிட்டு மன அமைதியை ரொம்ப இழந்திருப்பாங்க. உறவுகளுக்குள்ள விரிசல் ஏற்படக்கூட வாய்ப்பு இருந்திருக்குங்க. தவறான புரிதல்கள் நடந்திருக்கும். இவங்க மற்றவங்களோட நன்மைக்காகவும் வேலைகள் பர்ஃபெக்டாக நடக்கணுங்கிறதுக்காகவும் சில விஷயங்களை ஓப்பனாக பேசியிருப்பாங்க. ஆனால் இது சுற்றி இருக்கிறவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு இவங்கக்கிட்ட சண்டைக்கு வந்திருப்பாங்க. இல்லை அப்படின்னா இவங்கள தள்ளி வச்சுருப்பாங்க. நன்மை செய்ய போய் நமக்கே வினையா அது வந்து முடிஞ்சிருச்சுங்கிற விரக்தி இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல கடுமையான நெருக்கடிகள் இவங்களுக்கு வந்திருக்கலாம். ஆஃபீஸ்லேயோ இல்லை அப்படின்னா இவங்களோட சொந்த தொழிலோ கடந்த 2 வாரங்களாக இவங்களுக்கு கடுமையான சோதனை காலமாக இருந்திருக்கும். எவ்வளோ தான் இழுத்து போட்டு உழைச்சாலும் மேல் அதிகாரிங்கிட்ட இருந்து இல்லை பார்ட்னருங்கிட்ட இருந்து உரிய அங்கீகாரம் கிடைக்கிறதே இல்லை. சின்ன சின்ன தப்புக்கு கூட இவங்களையே குறை சொல்லியிருப்பாங்க. இதனால் இந்த வேலையை விட்டு ஓடிடலாமாங்கிற அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலையை இவங்க சந்திச்சிருப்பாங்க. கையில் காசு நிற்காத நிலங்க, திடீர் பண நெருக்கடி உங்களுக்கு வந்திருக்கும். பணவரவு இருந்தாலும் எதிர்பாராத மருத்துவ செலவு, வண்டி பழுது பார்க்குறது, இல்லை அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அத்தியாவசிய தேவை காரணமாக கையை மீறிய செலவு ஏற்பட்டிருக்கும். இதனால் பட்ஜெட்டு மொத்தமாக மாறி யாருக்கிட்டையாவது கை மாற்று கேட்கலாமா வேணாமாங்கிற நிலமை இக்கட்டான நிதி நெருக்கடிக்கு ஆளாயிருப்பாங்க. நீங்கள் கடந்த 2 வாரமாக இத்தனை நெருக்கடிகளையும் இக்கட்டுகளையும் நீங்கள் சந்திச்சிருந்தாலும் கூட கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் பொறுமையாலையும் உங்கள் உழைப்பாலையும் நீங்கள் மறுபடியும் மீண்டு வருவீங்க. அடுத்த 7 நாட்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரம் இருந்த இழுபறிகள்லாம் நீங்கி ஒரு புதிய உத்வேகத்தை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைய போகுது. கிரக நிலைகளின் மாற்றத்தால் சில துறைகளில் அதிரடி நன்மைகளும் சில விஷயங்களில் கூடுதல் கவனமும் உங்களுக்கு தேவைப்படுது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்பனையாகுங்க. புது வாடிக்கையாளர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. அரசாங்க ரீதியாக வர வேண்டிய அனுமதிகள் இல்லை அப்படின்னா லைசன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக முடியும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் கடந்த வாரம் இருந்த வேலைப்பளு இந்த வாரம் பாதியாக குறைய போகுது. உங்கள் உழைப்புக்கு மேலதிகாரிகளிடமிருந்து நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகுது. சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. புதிய வேலை தேடுறவங்களுக்கு இந்த வாரத்தோட பிற்பாதியில் நல்ல வேலை கிடைக்க போகுது. வருமானத்தையும் பணவரவு பற்றி கேட்டிங்க அப்படின்னா, இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏறுமுகமான வாரமாக தான் இருக்க போகுது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணவரவு தடையில்லாமல் வந்து சேரும். பழைய கடன்கள்லாம் ஓரளவு வசூலாகும். வருமானம் வந்தாலும் கூட சுப செலவுகள், ஆன்மீக பயணங்கள், இல்லை அப்படின்னா வீட்டை புதுப்பிக்கிறது போன்ற செலவுகள்லாம் உங்களுக்கு வரிசையாக காத்துக்கிட்டு இருக்குங்க. அதனால் வாரத்தோட தொடக்கத்தில் பட்ஜெட் போட்டு நீங்கள் செயல்படுறது பணத்தட்டுப்பாடு வராமல் உங்களை தடுக்கும். குடும்ப வாழ்க்கை பற்றி கேட்டிங்க அப்படின்னா குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கள் நெருக்கம் அதிகரிக்கும். உறவினர்களோட வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். அதே சமயம் செலவும் அதிகரிக்கும். கவனமாக இருங்க.
பிள்ளைகளால் குடும்பத்துக்கு பெருமை சேரப்போகுது. அவர்களோட படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்பட போகுது. கலை இல்லை அப்படின்னா விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளுக்கு புதிய வாய்ப்புகளும் பாராட்டுகளும் கிடைக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மன அமைதி கூடுங்க. ரொம்ப நாளாக வாங்க நினச்ச ஆடை ஆபரணங்கள் இல்லை அப்படின்னா வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்க போகிறீங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வு இல்லை அப்படின்னா ஊதிய உயர்வுக்கான சூழல் கணிஞ்சு வரும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சமாக அக்கறை எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உபாதைகளாக வர வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள்லாம் கூடினாலும் கூட அதை சாமர்த்தியமாக கையாள்வீங்க. நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிக்கெல்லாம் குடும்பத்தினரின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு கூடி வரப்போகுது. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தைகள்லாம் நிதானங்க. புதனோட ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த வாரம் கோவத்தில் வார்த்தைகள் தடித்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கிட்டையுமே விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பேசும்போது கவனமாக பேசுங்க, வார்த்தைகளை கவனித்து பேசுங்க. இரவு நேரத்தில் பயணங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வாகனங்களை இயக்கும்போது அலைபேசி உபயோகிக்காமல் கவனமாக வாகனத்தில் போகிறது ரொம்ப நல்லது. இந்த வாரம் யாருக்குமே நீங்கள் பண விவகாரங்களில் ஜாமீன் கையெழுத்து போடவோ இல்லை அப்படின்னா கடன் வாங்கி தரவோ கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அது பின்னாடி உங்களுக்கு தான் கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும், சிக்கலை உருவாக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு அதிபதியான புதன் பகவானின் அருளை பெறவும் இந்த வாரத்தை இன்னும் நீங்கள் சிறப்பாக மாற்றுறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு பெரும் அளவில் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க, அது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு. புதன்கிழமை அன்னைக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை இல்லை அப்படின்னா பச்சரிசி வெல்லம் கலந்து கொடுக்கறது உங்கள் கர்ம வினைகளை குறைச்சி தொழில் மற்றும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீக்குவது. திருமண பலன் பற்றி கேட்டிங்க அப்படின்னா வரன் தேடுறவங்களுக்கு கடந்த சில மாதங்களாக இருந்த தடைகள், தசாபுத்தி தோஷங்கள் மற்றும் வரன் அமைகிறதுல இருந்த இழுபறிகள்லாம் இந்த வாரம் நீங்க போகுது. குரு மற்றும் சுக்கிரனின் சாதகமான பார்வையால் நல்ல இடத்துல இருந்து வரன் தேடி வரப்போகுது. காதலிப்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதல் விஷயத்தில் வீட்டில் நீங்கள் சொல்கிறதுக்கு இது மிக சிறந்த வாரமாக அமையும். பெற்றோர்களோட சம்மதம் கிடைக்கிறதுக்கான கிரக சூழ்நிலைகள்லாம் சாதகமாக இருக்குது. ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனையால் மனக்கசப்புகள்லாம் நீங்கி பரஸ்பர ஒற்றுமை வளப்பட போகுது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடைகிறதால ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் தள்ளி போன தம்பதிகளுக்கு இந்த வாரம் நல்ல செய்தி தேடி வரப்போகுது. மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவான முடிவுகள்லாம் கிடைக்க போகுது. சிலருக்கு இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வது குழந்தை பாக்கியத்திற்கான தடைகளை முழுமையாக நீக்கும். இந்த வாரம் பெரிய தொகையை நீங்கள் ஒரே அடியாக புதிய தொழிலில் முதலீடு செய்கிறத தவிர்க்கணும். கிரகங்கள்லாம் சாதகமாக மாற தொடங்கினாலும் அவசரப்பட்டு எடுக்கப்படும் முடிவுகள்லாம் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அதனால் கவனமாக இருங்க. ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ இல்லை அப்படின்னா சிறு முதலீடுகள் செய்கிறதுக்கோ இந்த வாரம் தாராளமாக நீங்கள் இறங்கலாம். முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது பங்கு சந்தை இல்லைன்னா கிரிப்டோ போன்ற ஊக வணிகங்களில் பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அனுபவம் மிக்கவங்க கிட்ட ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு பத்திரத்துலேயும் கையெழுத்து போட வேண்டாம். புதிய வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஜீவனஸ்தானம் வலுவடைகிறதால நீங்கள் எதிர்பார்த்த நிறுவனத்திலிருந்து நேர்காணல் அழைப்புகள் இல்லை அப்படின்னா வேலைக்கான ஆஃபர் லெட்டரெல்லாம் வந்து சேருங்க. ஐடி, வங்கித்துறை, கணக்கு பதிவியல் மற்றும் ஊடகத்துறையில் வேலை தேடுறவங்களுக்கு மிக சீக்கிரத்திலேயே வேலை கிடைக்கும், எளிதாகவும் வேலை கிடைக்கும். பகுதி நேர வேலை, ஃப்ரீலான்சிங் செய்ய நினைக்கிறவங்களுக்கு, சுயதொழில் செய்கிறவங்களுக்கு புது ஆர்டர்கள்லாம் கிடச்சி வருமானம் வர தொடங்கும். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு சூரியனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் தொட்ட காரியங்கள்லாம் தொடங்க போகுது, வெற்றி வாரமாக அமைய போகுது. அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள்லாம் தடையில்லாமல் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரப்போகுது. தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாக போகுது. கடந்த சில நாட்களாக இருந்த கண் சம்மந்தப்பட்ட உபாதைகள் இல்லை அப்படின்னா தலைவலி நீங்கிய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியநாராயணர் மற்றும் சிவபெருமான். எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகள் காலையில் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு கோதுமை தானியம் இல்லை அப்படின்னா கோதுமையால் செஞ்ச உணவை ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழன்.
அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் கற்பனை திறனும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும். மனமகிழ்ச்சியை தரக்கூடிய வாரமாக அமைய போகுது. அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பேச்சால் பல காரியங்களை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. கலைத்துறை, ஊடகம் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்க போகுது. தாயாரின் உடல்நலத்தில் இருந்த அக்கறைகள்லாம் நீங்கும். புது வீடு மாறுவது இல்லை அப்படின்னா வண்டி வாங்குறது போன்ற சுபகாரிய எண்ணங்கள்லாம் கைக்கூடி வரப்போகுது. மனக்குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவான முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்க போகிறீங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமபிரான் இல்லை அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணர், மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள். எளிய பரிகாரமாக நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு அம்பிகைக்கோ இல்லை அப்படின்னா பெருமாளுக்கோ பசும்பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம். முதியவர்களுக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், புதன் மற்றும் வெள்ளி. அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதக்காரர்களுக்கு செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் இது. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தைரியமும் சொத்து சேர்க்கையும் உண்டாக போகுது. அதிரடியான வாரமாக இருக்க போகுது. ரியல் எஸ்டேட், கட்டுமானம் மற்றும் வண்டி வாகனம் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாக போகுது. உடன் பிறந்தவங்களால் இருந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி ஒற்றுமை பிறக்க போகுது. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து தகராறுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. கோபத்தை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு முழு நன்மைகளும் வந்து சேருங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான், சிவசுப்பிரமணியர். எளிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு செவ்வரளி மாலை சாத்தி துவரம்பருப்பு தானம் செய்கிறது உங்கள் காரிய தடைகளெல்லாம் உடைத்தெறியும். அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிறு. கடந்த 2 வாரமாக ஏற்பட்ட நெருக்கடிகள், கஷ்டங்கள், உடல் சோர்வுக்கு, கண் திருஷ்டியோ மற்ற ஏதாவது கெட்ட விஷயங்களாக கூட காரணமாக இருக்கலாம். அதுக்காக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால பைரவர் வழிபாடு கடந்த வாரங்களில் ஏற்பட்ட கடுமையான தடைகள் மற்றும் இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் இருந்து தப்பிக்க அது உதவுங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 4:30 6 மணி வரைக்கும் உள்ள ராகு காலத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு காலபைரவருக்கு இலுப்பை எண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு சுற்றி இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள், கண் திருஷ்டிகள் எல்லாம் தவிடு பொடியாக போகும். கடந்த சில வாரங்களாக கன்னிராசிக்காரர்களோட பெற்றோர்களுக்கு சில உடல் உபாதைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் வந்திருக்கும். எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகள், மூட்டு வலி, ரத்த அழுத்தம் இல்லை அப்படின்னா சர்க்கரை நோயின் வீரியம் இந்த வாரம் பாதியாக குறைய போகுது. உங்களோட தொழில் இல்லை அப்படின்னா வேலைவாய்ப்பில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை பார்த்து இவங்க பெருமை அடைய போகிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறவங்க. வீடியோ பார்த்தின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.